ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இணைத்து இருப்பதினாலே மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த யூடியூப் ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். இதை பிறருக்கும் அறிமுகம் செய்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த ஊழியத்தை ஆதரிக்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தபசு நாட்களிலே நீங்களும் நானும் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படியாக நினைவூட்டப்படுகிறோம். இதற்கு ஆண்டவருடைய அழைப்பை நாம் இந்த நாளிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் தருகிற அழைப்பு என்னை பின்பற்றுங்கள் என்பது. ஆண்டவரை பின்பற்றுவதிலே முதல் நிலை என்ன என்றால், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே என்னுடைய விருப்பம் யாரை அல்லது எதை நான் விரும்பி பின்பற்றி செல்லுகிறேன் என்பதை நான் தீர்மானிக்க வேண்டும். நான் ஒருவேளை இந்த உலகத்துக்குரியவைகளை விரும்பி பின்பற்றி சென்றால் அது என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கி கொள்வதற்கு உதவி செய்யாது. எனவே அதை நான் தீர்மானிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு நான் சுயத்தை வெறுக்க வேண்டும். சுயத்தை வெறுப்பதற்கு ஜெபமும் வேதமும் தவிர வேறு வழியே இல்லை. இந்த இரண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே உண்மையாக உறுதியாக இருக்கும் என்றால், if I follow the Bible and the prayer life sincerely and consistently, surely I will overcome all my செல்ஃப் ஆட்டிடியூட்ஸ். என்னுடைய சுயம் சார்ந்தவைகளை மேற்கொள்வதற்கு ஜெபமும் வேதமும் மட்டுமே உதவி செய்யும். மூன்றாவதாக, சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவை என்பது ஒரு புதிய சவாலான வாழ்க்கை முறை. சிலுவையை எடுத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை முறையை ஏற்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த சிலுவையை நான் ஏற்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏன்? சிலுவை ஒரு சவாலான வாழ்க்கை முறை. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுலடியார் சொல்லுகிறார், நான் இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நான் மேன்மை பாராட்ட விரும்புகிறேன். ஏன் என்று சொன்னால், அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறைந்திருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறைந்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? இந்த சிலுவையின் வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டவர்கள் யாராயிருந்தாலும் இந்த உலகத்தினுடைய அணுகுமுறைகளை, இந்த உலகத்தினுடைய விருப்பங்களை, இந்த உலகத்துக்குரியவைகளில் இருந்து வேறுபட்டு நிற்பார்கள், வித்தியாசமாக இருப்பார்கள். இந்த சிலுவை எனக்கு இந்த உலகத்திலிருந்து என்னை பிரித்தெடுக்கின்ற ஒரு வாழ்க்கையை தருகிறது. இந்த உலகத்திலிருந்து நான் பிரிந்து நிற்க வேண்டும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை உயிருள்ள ஒரு மீனை போல சென்று கொண்டிருக்கிற நீரோட்டத்திலே எதிர் திசையிலே செல்லுகிற ஒரு உலகத்தின் காரியங்களில் இருந்து விலகி நிற்கிற ஒரு அனுபவம், வாழ்க்கை முறை எனக்கு தேவை. அதுதான் சிலுவை. சிலுவை எடுத்துக்கொள்வது என்பது ஏதோ ஒரு அடையாளத்தை கையில் வைத்துக் கொள்வது அல்ல. மாறாக இதை என்னுடைய வாழ்க்கையின் முறையாக, என்னுடைய வாழ்க்கையினுடைய முழுமையாக நான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த சிலுவையிலே கடினங்கள் இருக்கிறது, சவால்கள் இருக்கிறது. இதிலே அநேக சவால் மிகுந்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவேதான் பவுல் சொல்லுகிறார், இந்த உலகம் சிலுவையிலே எனக்காக அறையப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை திருப்திப்படுத்துகிற அல்லது உலகத்தின் நீரோட்டத்திலே போகிற நபராக நான் வாழ மாட்டேன் என்று சொல்லி பவுலடியார் திட்டமாய் சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் ஆண்டவரை புத்தியுள்ள விதத்தில் ஆராதிக்க விரும்புகிறேன். அப்படியானால் இந்த சிலுவையின் வாழ்க்கை முறை, இந்த உலகத்திலிருந்து வேறுபட்ட ஒரு வாழ்க்கை முறையை, உலகத்திலிருந்து தனித்து நிற்கிற வாழ்க்கை முறையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே சிலுவையை எடுத்துக்கொண்டு என்பது அநேக சவால்களை நான் ஏற்றுக்கொள்கிறதற்கு சமமாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, சிலுவை ஒரு புதிய வாழ்க்கை முறை, சவால் மிகுந்த வாழ்க்கை முறை. இந்த உலகத்தின் நீரோட்டத்திலிருந்து என்னை தனித்து நிற்க செய்கிற ஒரு வாழ்க்கை முறை. இந்த உலகத்தினுடைய அணுகுமுறைகளிலிருந்து புதிய அணுகுமுறைகளை பின்பற்ற என்னை தூண்டுகிற வாழ்க்கை முறை. இதை நாம் மறந்து போக வேண்டாம். சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென்.